ஹலோ கைஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த சீசா ட்ரேடர் இது நம்ம சேனல் நேம். இது டெலிகிராமில் இருக்குது. அந்த சேனலில் இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா, இதில் தான் உங்களுக்கு லைவ் அப்டேட்ஸ் எல்லாமே கொடுப்பேன். யூடியூப்பில் ஒன்லி ப்ரீ மார்க்கெட் அனலிஸ் அண்ட் போஸ்ட் மார்க்கெட் அனலிஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால தான். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வழக்கம் போல் மார்னிங் 7:30க்குள்ளே இன்றைக்கான சார்ட் என்ன ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம கொடுத்துருவோம். இந்த நிஃப்டி இதில் கால் சைடில் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு அதில் என்னென்ன லெவல்ஸ் ட்ரா பண்ணணும், சேம் புட் சைடில் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன லெவல் ட்ரா பண்ணணும் அப்படின்னு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மட்டும்தான் கொடுப்போம். பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மற்றபடி எந்த ஸ்டாக்ஸும் கொடுக்க மாட்டோம். இதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கால் புட் சைடோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ளஸ் அதோட லெவல்ஸ் இதெல்லாம் ட்ரா பண்ணிக்கணும். இதில் எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோட லிங்க் போட்டிருப்பேன். ஹவு டு டேக் என்ட்ரி வித் அவர் ப்ராப்பர் என்ட்ரி செட்டப் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ இதில் தெரியாதவங்க அதில் போய் பாருங்கள், பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இதில் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு. ஓகே, இப்போ வாங்க. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எந்த சேஞ்சஸும் இருக்காது, சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் க்ளோஸ் ஆனதும் 9:20 இருந்தால் எல்லா அப்டேட்டும் பண்ணுவேன். ஏன்னா அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே தான் ஆப்ஷன் செயின்குள்ளேயும் ஆப்ஷன் சார்ட்டுக்குள்ளேயும் என்னென்ன மாற்றங்கள் நிகழுமோ எல்லாம் நிகழும். ட்ரெண்டு, ப்ரீமியம், டிகே, சைட்வேஸ் எல்லாமே அதில் தான் டிசைட் ஆகும். ஸோ அந்த 9:20க்கு அப்புறம் என்ன டிசைட் ஆச்சுன்னா, வெயிட் ஃபார் சார்ட் செட்டப் அப்படின்னு கொடுத்துட்டேன். காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு கேண்டிலே நமக்கு ரெண்டுமே பெரிய கேண்டில். இங்கே பார்த்தீங்கன்னா புட் சைடில் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி மிகப்பெரிய ஒரு இறக்கம், அப்படியே பார்த்தீங்கன்னா கால் சைடில் ஒரு சின்ன கேப்பப் ஆகி மிகப்பெரிய ஏற்றம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, 180லேருந்து 230 அப்படின்றத 50 பாயிண்ட்டு, இந்த பக்கமும் 50 பாயிண்ட்டு. ஓகேங்களா, ஏற்ற இறக்கம் நிகழ்ந்தனால ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தா அந்த 9:20 வரைக்கும் ஆஸ் பர் ஆப்ஷன் செயின் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இஸ் நாட் சேம் நவ் அப்படின்னு கொடுத்துட்டேன். அதாவது ஆப்ஷன் செயின் டேட்டா படி நிஃப்டியும் சென்செக்ஸும் வெவ்வேறு திசைகளில் இருந்தது. ஆக்சுவலாக நிஃப்டியும் சென்செக்ஸும் ஒன்று தான். இப்போ என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியோட புள்ளிகள் தான் பார்ப்பாங்க. சேம் பிஎஸ்சி அப்படி பார்க்கும்போது சென்செக்ஸோட புள்ளிகள் பார்ப்பாங்க. சரிங்களா, ஏன்னா ரெண்டுக்குள்ளேயுமே ஒரே மாதிரியான ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரே டைரெக்ஷனில் தான் போகணும். பட் ஆப்ஷன் செயினில் ரெண்டுமே வெவ்வேறு திசைகளில் இருந்ததால், டேட்டாஸ் வெவ்வேறு திசைகளில் இருந்தனால அது ரெண்டுமே ஒரே திசைகள் மாற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்லைனா ரெண்டுமே வெவ்வேறு திசைகள்லேயே இருந்தால் அன்றைக்கி மார்க்கெட் எங்கேயுமே நகராது, ப்ரீமியம் டிகேக்குள்ளே போயிடும். ஸோ அதனால் வெயிட் பண்ண. ரெண்டுமே ஒரே திசைகள், எங்கேயோ போயிடுச்சு. ஓகே, போத் ஆர் இன் டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன் அஸ் பர் ஆப்ஷன் செயின் டேட்டா 9:22 வரைக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் 9:37 நவ் போத் ஆப்ஷன் செயின் டேட்டா இஸ் ஃபேவர் டு புட் சைடு அப்படின்னு போட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேடிங்கே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் புட் சைட் குட் ரேலி ஃப்ரம் ஃபஸ்ட் பாயிண்ட் டு செகண்ட் பாயிண்ட். அதாவது புட் சைடு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் 9:35க்கு இந்த 2 ரெட் கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு வந்திருக்கும் 166 அப்படின்ற இடத்துல. ஸோ சென்செக்ஸு ஸ்டார்டிங்லேருந்தே புட் சைடில் இருந்தது, நிஃப்டி மட்டும்தான் புட் சைடில் இல்லாமல் இருந்தது. நிஃப்டி புட் சைடுக்கு டேர்ன் ஆனதுக்கப்புறம் தான் நிஃப்டி சைடில் இந்த என்ட்ரியை எடுத்தேன். ஓகேங்களா, ஏன் இடையில எடுத்தேன்னா, எனக்கு ஆப்ஷன் செயின் டேட்டா தெரியுன்றனால இடையில எடுத்தேன். இது தெரியாதவங்க ஒன்று இந்த பாயிண்டில் வரணும், இல்லை இந்த பாயிண்டில் வரணும், இல்லை இந்த பாயிண்டில் வரும்போது தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். சேம் டைம் இந்த ஆப்போசிட்டில் இப்போ செகண்ட் பாயிண்டில் இங்கே இருந்தால் ஆப்போசிட்லேயும் செகண்ட் பாயிண்டில் இருக்கும். ஃபஸ்ட் பாயிண்டில் இருந்தால் இதுக்கு நேர் எதிர் தேர்ட் பாயிண்டில் இருக்கும். இங்கே தேர்ட் பாயிண்டில் இருந்தால் இதோட நேர் எதிர் ஃபஸ்ட் பாயிண்டில் இருக்கும். இப்படி தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். பட் எனக்கு ஆப்ஷன் செயின் டேட்டா தெரியுன்ற காரணத்தினால் நான் இங்கே 168லேயே நான் என்ட்ரி எடுத்துட்டேன். இதுக்கு நேராக என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் என்னோடய டார்கெட் 220, 227 வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இப்போ இங்கேருந்து இங்கே எவ்வளோ ஒரு 60 புள்ளிகள் தான். ஸோ அதே மாதிரி இங்கே 166லேருந்து 60ன்றது 220. ஸோ நான் ஒரு 230 வரைக்கும் வெயிட் பண்ணேன். எனக்கு அந்த டார்கெட்டும் அச்சீவ் ஆச்சு. காரணம் எல்லாமே ஆப்ஷன் செயின் டேட்டாக்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது சென்செக்ஸும் அதே மாதிரி தான். கால் சைடில் ஒரு பெரிய ஏற்றம், புட் சைடில் ஒரு பெரிய இறக்கம். சரிங்களா, கேண்டில் பெருசாக இருக்குது. பட் இங்கேருந்து பாருங்கள், இது ஒரு 500, இங்கே ஒரு 273, அப்போனா 250 பாயிண்ட் விழுந்திருக்கு. சேம் இங்கே ஒரு 600, இங்கே ஒரு 830, ஒரு 200 புள்ளிகள். 200 புள்ளிகளா? ஆமாம், ஒரு 200 புள்ளிகள் ஏற்றமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரின்றனால ஏற்றம் கம்மியாக இருந்தது, இறக்கம் அதிகமாக இருந்தது. அது டிகேல் நடக்கிறது தான். ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி இந்த 2 கேண்டில் இங்கே ஆடிட்டு இருந்தது இல்லையா, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கும். அதாவது நான் என்ட்ரி எடுத்திருந்தால் இந்த இடத்துல தான் எடுத்திருப்பேன். பட் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் தான் என்ட்ரி எடுக்கணும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு.
ஸோ இப்போ பாருங்கள் என்னோடய 9:46க்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் நான் ஆப்ஷன் செயின் பார்த்ததுமே நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 25750 புட் ஆப்ஷனில் 168.6 பை பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஹோல்டு பண்ணியிருந்தேன். எங்கே கடைசியாக புக் பண்ணேன்னா நான் சொன்ன அந்த 220 பாயிண்ட், அந்த 60 பாயிண்ட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணேன். 60 பாயிண்ட் வந்துருச்சு. பட் நான் இதுக்கு மேலே 240 தான் நான் புக் பண்ணேன். பட் இங்கே முடிஞ்சுன்னு நான் போட்டேன். சரி, ஓகே. அதுக்கப்புறம் 10 காலுக்கு அப்புறம் நம்ம ட்ரேட் முடிஞ்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், டேட்டாவை பார்க்கும்போது 12 மணிக்கு, நல்லா பாருங்கள், 12 மணிக்கு மார்க்கெட் இஸ் பேலன்ஸ் நவ் அப்படின்னு போட்டிருக்கேன். மார்க்கெட் பேலன்ஸாக இருக்குன்னு எங்கே தெரியும்னா ஆப்ஷன் செயின் டேட்டாவில் தான் தெரியும். ஸோ அப்படி பேலன்ஸாக இருக்கிறப்ப ஆஸ் பர் சென்செக்ஸ் எக்ஸ்பைரின்றனால சென்செக்ஸ் எக்ஸ்பைரியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது மார்க்கெட் பேலன்ஸ்டாக இருந்தால் மார்க்கெட் எங்கேயும் நகராது, ப்ரீமியம் டிகேக்குள்ளே போயிடும். ஸோ இயர் ஆஃப்டர் மார்க்கெட் வில் டூ த ப்ரீமியம் டிகே, கால் அண்ட் புட் சைட் டிகே வில் ஸ்டார்ட். இல்லைனா புட் சைடு இப்போ ஆல்ரெடி புட் சைடில் தானே மார்க்கெட் இருக்குது. ஸோ புட் சைட்லேயே மெதுவான ஏற்றம் நடக்கும், கால் சைடு ஃபுல்லாக 0 ஆயிரும். இதுதான் நடக்குன்னு போட்டிருந்தேன். ஸோ 12 மணிக்கு அப்புறம் நீங்களே பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு. அதே தான் நடந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சென்செக்ஸோடது. ஸோ 12 மணி இங்கே இருக்கா. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன். ஸோ மார்க்கெட் புட் சைடில் தான் இருக்குது, கால் சைடில் டிகே நடந்திருக்கு. இது வந்து ரொம்ப இந்த மணி அப்படின்றனால இங்கே உங்களுக்கு கம்மியான இறக்கம் தெரியும். பட் அடுத்த மணியெல்லாம் பார்க்கும்போது ஃபுல்லாக உங்களுக்கு டிகே ஆகிருக்கும். ஓகே, இப்போ நிஃப்டியும் பாருங்கள் சேம் தான். ஸோ மார்க்கெட் ஃபுல்லாக புட் சைடில் தான் இருந்தது, கால் சைடு சரியான இறக்கங்கள். ஓகேங்களா, இது அனைத்தும் ஆப்ஷன் செயின் டேட்டாவிலேருந்து பார்த்து தான் சொன்னது. இப்போ நம்ம ப்ரீமியம் குரூப்பில் பாருங்கள். ப்ரீமியம் குரூப்பில் மார்க்கெட்டில் அவங்களே ஓப்பனில் எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் அப்போயே அப்டேட் பண்ணிட்டேன் அவங்களுக்கு. சென்செக்ஸ் டிஃப்ரெண்ட், சென்செக்ஸ் வந்து புட் சைடில் ஹெவி டிகே நவ், அது ஆல்ரெடி ஹெவியாக டிகே ஆகிருக்கு. ஸோ மேபி எக்ஸ்பெக்ட் எ குட் ரேலி இன் புட் சைடு ஆஸ் பர் ஆப்ஷன் செயின் போட்டுட்டேன் பாருங்கள். ஸோ அவங்களுக்கு சொல்லி அந்த இடத்துல 83,600 புட் ஆப்ஷனை என்ன மணி இருக்கோ, என்ன கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கோ அங்கே வந்து பை பண்ண சொல்லிட்டேன். ஹோல்ட் அப் டு ப்ரைஸ் டபுள் ஆர் ட்ரிபிள். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அப்போ 89, 88 இருந்தது. ஸோ 90ல் பை பண்ணாங்கன்னா ஒரு 180, 270 செல் பண்ணியிருக்கணும். மார்க்கெட் இதோட ஹை 340, 320 வரைக்கும் போச்சு. ஸோ சொன்ன மாதிரி ட்ரிபிளும் ஆகிடுச்சு. அதே மாதிரி அசட்ஸ் நான் மார்க்கெட் வந்து 2 பக்கம் மூவ் ஆகும். ஸோ அதனால் ஒரு லாட்டு இனிஷியலாக புக் பண்ணிடுங்க, இன்னொரு லாட் மட்டும் வச்சுருங்கன்னு சொன்னி 5 நிமிஷத்தில் மார்க்கெட் வந்து ஃபயர் ஆகிடுச்சு. அதாவது ட்ரிபிள் 220, 260 வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ மார்க்கெட் நமக்கு 10:15 முடிஞ்சு போச்சு. சரிங்களா, இது அனைத்தும் ஆப்ஷன் செயின் டேட்டாக்குள்ளே தான் நடந்தது. இது நாளைக்கான சார்ட்டு. சென்செக்ஸோட நியூ எக்ஸ்பைரி மாதிரி இருக்குது, 13 நவம்பர் பார்த்துக்கோங்க. அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான், 83,000 கால் ஆப்ஷன், 84,000 புட் ஆப்ஷன். அதோட பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது நிஃப்டியோடது 24,450 கால் ஆப்ஷன், 25,650 புட் ஆப்ஷன், அதோட பாயிண்ட்டு. இதில் தான் நாளைக்கு ட்ரேட் பண்ணலாம். பட் நாளைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கேப் அப்போ இல்லை பாசிட்டிவ் ஓப்பனிங்காக நடக்கும். சரிங்களா, ஓகே. இப்போது இந்த ஆப்ஷன் செயின் தான் நம்ம வந்து படிக்க வேண்டிய விஷயம். சரிங்களா, இந்த ஆப்ஷன் செயின்குள்ளே தான் மார்க்கெட் என்ன நடக்க போகுதுன்னு எல்லாமே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் தானே பண்ண வந்திருக்கோம். ஒன்று ஆப்ஷன் பையிங்கோ இல்லை ஆப்ஷன் செல்லிங்கோ பண்ணுவோம். சரிங்களா, நீங்கள் ஸ்டாக்ஸ் பை பண்ணுறவங்க, ஃப்யூச்சர்ஸ் பை பண்ணுறவங்களுக்கு இது சம்மந்தமே கிடையாது. சரிங்களா, முழுக்க என்எஸ்சி டேட்டாவில் என்எஸ்சியில் ஆப்ஷன் செயின் மட்டும்தான் ஆப்ஷன் பையிங்க்கு படிக்கக்கூடிய ஒரே ஒரு தகுதியான பாடங்கள். மற்ற எதுவுமே இந்த இஎம்ஏ இண்டிகேட்டர், ஆர்எஸ்ஐ, ஒரு பாட்டமில் வந்து திரும்ப அது எதுவுமே வேலைக்கு ஆகாது. இதில் இந்த டே ஹை உடச்சா மேலே போகும், டே லோ உடச்சா கீழே போகும், அந்த கான்செப்ட்லாம் இது கிடையாது. ஏன்னா டெய்லி ஒவ்வொரு நிமிஷம் புது டேட்டா இதுக்குள்ளே அப்டேட் ஆகும். அந்த டேட்டாவின் அடிப்படையில் தான் இதெல்லாம் இயங்குது. சரிங்களா, முழுக்க கணக்கின் அடிப்படையில் தான் இயங்குது. அதனால் நீங்கள் படிக்க வேண்டியது என்எஸ்சி ஆப்ஷன் தான். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கே காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், நிஃப்டி டைப் பண்ணால் உங்களுக்கு டெரிவேட்டிவ்ஸ் தான் வரும். டெரிவேட்டிவ்ஸ்னால் என்ன அர்த்தம்னா டெரைவ் பண்ணுது. சரிங்களா, ஸ்டாக்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா அதில் டெரிவேட்டிவ்ஸ்னு வராது. இப்போ உதாரணத்துக்கு எல்என்டி அப்படின்னு டைப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எல்என்டின்னு ஈக்விட்டின்னு தானே வருது. ஸோ ஸ்டாக் வேறு, ஈக்விட்டி வேறு. இப்போ உதாரணத்துக்கு நான் எல்என்டியை கிளிக் பண்ணுறேன். இதுக்குள்ளே பாருங்கள், ஈக்விட்டி தனியாக இருக்கா, இது பக்கத்தில் டெரிவேட்டிவ்ஸ்னு இருக்கும். ஸோ ஸ்டாக் வேறு, இந்த டெரிவேட்டிவ்க்குள்ளே தான் ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன் ரெண்டுமே இருக்குது. இப்போ பாருங்கள், ஈக்விட்டி வேறையா, ஸோ டெரிவேட்டிவ்ஸில் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ அதில் தான் ஆப்ஷன் செயின் எல்லாமே இருக்கும். ஸோ நமக்கு படிக்க வேண்டிய பாடங்கள், நீங்கள் ஆப்ஷன் செயினுக்குள்ளே, ஆப்ஷன் பையிங் செல்லிங்குள்ளே வந்தாலே இந்த டெரிவேட்டிவ்ஸ் தான் நீங்கள் படிக்கணும். இப்போ பாருங்கள், அதே நிஃப்டி நான் டைப் பண்ணுறேன். நிஃப்டி இன் டெரிவேட்டிவ்ஸ்னே வந்துருச்சா, எல்லாமே பாருங்கள், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே டெரிவேட்டிவ்ஸ்குள்ளே தான் வரும். சரிங்களா, ஸோ டெரிவேட்டிவ்ஸ். இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். நிஃப்டியை கிளிக் பண்ணாலே
இப்போ நான் நிஃப்டின்னு இங்கே கிளிக் பண்ணிட்டேன். நிஃப்டின்னு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு டெரிவேட்டிவ்ஸ் மட்டும் தான் வரும், வேறு எதுவுமே வராது. டெரிவேட்டிவ்ஸ்னாலே நல்லா உங்களுக்கு தெரியும், டெரிவேட்டிவ்னா டெரைவ் பண்ணது, இதுக்காக உருவாக்குனது. சரிங்களா? ஸோ இந்த ஈக்விட்டி மாதிரி கணிக்க முடியாத ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இது டெரைவ் பண்ணது. டெரைவ் பண்ணதில் ஆப்ஷன் செயின் தான் இருக்குது. ஆப்ஷன் செயின்னா இப்போ நீங்கள் இந்த பார்த்தது தான். ஸோ இந்த ஆப்ஷன் செயினில் எப்படி இயங்குது அப்படின்ற கணக்கீடுகள், இதோட டீகோடிங், அந்த ஆப்ஷன் செயின் டேட்டாக்குள்ளே இதை எப்படி படிக்கணுன்றது தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர, இந்த இஎம்ஏ டே ஹை உடச்சா போகிறது, 5 மினிட்ஸ் கேண்டலுக்கு மேலே போனால் பண்ணுறது, அதெல்லாமே ஸ்கேல்பிங் தான். நம்மள மாதிரி லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணுற மாதிரி வராது. ஒரு நாள் ப்ராஃபிட் ஆகும், ஒரு நாள் லாஸ் ஆகும். உங்களால் நம்பிக்கையாக இதெல்லாம் அந்த உங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு ஷேர் மார்க்கெட்டே என்னோடய தொழில் அப்படின்னு நம்பி இறங்கவே முடியாது. அப்படி இறங்கணுன்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் செயினை படித்தா மட்டும்தான் உண்டு. ஆப்ஷன் செயினை படிச்சிங்கன்னா நீங்கள் நம்பி உங்கள் வேலையை விட்டு பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ஆப்ஷன் செயினில் ஸ்ட்ராங் ஆகணும், 2-3 வருஷம் ட்ரைனிங் எடுக்கணும், அதை நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்பிக்கையாக உங்களால் வேலையை விட்டு வர முடியும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? அதாவது இன்னொருத்தருக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணவே இதை படித்தா மட்டும்தான் முடியும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல பை பண்ணிங்கன்னா, நீங்கள் ஏன் பை பண்ணீங்க, ஏன் செல் பண்ணீங்க அப்படின்றதுக்கு உங்களால் செல்ஃபாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியணும்னா அதுக்கு ஆப்ஷன் செயின் டேட்டா மட்டும்தான் காரணமாக இருக்கும். அதில் தான் உங்களுக்கு எல்லா டேட்டாவும் இருக்கும். அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே. சரிங்களா? டேட்டாவின் அடிப்படை இல்லாமல் என்னோடய அனுபவத்தால் என்னால் சொல்லலாம் முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அவங்ககிட்டே கேட்டு பாருங்கள், இந்த அனுபவத்தை வச்சு நீங்கள் வேலையை விட்டுட்டு மார்க்கெட்டை பண்ண முடியுமான்னு. கண்டிப்பாக முடியாது. சரிங்களா? ஸோ ப்ராப்பராக கற்றுக்கணும்னா ஆப்ஷன் செயின் டேட்டா தான் ஒரே வழி. இதை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராங்காக பண்ண முடியும். ஓகே கைஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.